அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். அல்லாஹு தாலாட்ட இருந்து சொர்க்கத்தை பரிசாக பெறணும். இந்த நோக்கத்துக்காகத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலாட்ட பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நம்மளாக போய் அல்லாட்ட வலிய கேட்பது அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. அல்லாஹு தாலாவே நம்மளை கூப்பிட்டு, எப்பா அங்க வாங்கப்பா, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் தர்றேன், வந்து வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு அல்லாவே நம்மளை கூப்பிட்டு தருவது அப்படிங்கிறது இன்னொரு வகை. அல்லாஹு தாலா குரான்ல சூரா ஆல இம்ரானினுடைய 133 134வது வசனங்கள்ல அல்லாஹு தாலாவே நம்மளை கூப்பிடுறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து. என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வாகிய என்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் வானங்கள் பூமி அளவிற்கு விசாலமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பையும் பிரம்மாண்டமான சொர்க்கத்தையும் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், வாங்கப்பா வந்து வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அடுத்த வசனத்துல சொல்றான், யாருக்கு அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பும் சொர்க்கமும் கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தாலா விளக்கும் பொழுது ஒரு 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்றான். ஒரு 3 தன்மைகள். யார்கிட்ட அந்த 3 தன்மைகள் இருக்குதோ, 3 பண்புகள் இருக்குதோ, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பும் பிரம்மாண்டமான சொர்க்கமும் தயாராக இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ். அந்த 3 பண்புகள் 3 தன்மைகள் என்ன? அல்லாஹு தாலா வரிசைப்படுத்தி சொல்றான். முதலாவது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ. கஷ்டத்திலையும் செழிப்பா இருக்கும் போதும், சங்கடத்திலையும் சந்தோஷத்திலையும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விற்காக உதவி ஒத்தாசை செய்வார்கள். இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, வல் காலிமீனல் கைல. கோபத்தை ஆத்திரத்தை மென்று முழுங்குவார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். இது இரண்டாவது பண்பு. இந்த 2 பண்பையும் ரமதான் மாசத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மை சார்ந்தவங்கள்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்ல யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, சிரமத்துல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்தை நாடி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி ஒத்தாசை செஞ்சோம். ரமதான்ல முதலாவது பிராக்டிஸ் நல்ல விதமாக செஞ்சோம். இரண்டாவது பிராக்டிஸ் என்ன? வல் காலிமீனல் கைல. கோபத்தை மென்று முழுங்குவது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, ஆத்திரத்தை அடக்குவது. இந்த பிராக்டிஸையும் ரமதான்ல நம்ம செயல்படுத்தணும். நோன்பினுடைய மகத்துவத்திற்கு இடையூறாக யாராவது ஏதாவது பேசினா, ஏதாவது நடந்தா அதை கண்டுக்காம கடந்து போறது அப்படின்னு சொல்லி இரண்டாவது பிராக்டிஸையும் நம்ம செஞ்சோம். அல்லாஹு தாலா மூன்றாவது பண்பு, மூன்றாவது தன்மையாக ஒரு விஷயத்தை சொல்றான். அது என்ன அப்படின்னா, வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்களுக்கு மத்தியிலே மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு மத்தியில மன்னிக்க கூடிய பண்பை மேற்கொள்வது அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மூன்றாவது தன்மை அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான்.
ரெண்ட பிராக்டிஸ் பண்ணோம். உதவி செய்யறது, கோபத்தை கட்டுப்படுத்துவது பிராக்டிஸ் பண்ணோம். ஆனா இந்த பாவ மன்னிப்பு, மக்களுக்கு மத்தியில மன்னிப்பை மேற்கொள்வது அப்படிங்கிற தன்மை இருக்குதா இல்லையா? இத பிராக்டிஸ் பண்ணுவது, வாழ்க்கையில கொண்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அது. மன்னிக்க கூடியவர்களாக நம்ம மாறுவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளே எதுக்கு போட்டுப்பா பிரச்சனை, எல்லாரையும் மன்னிக்க கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவெடுத்து இருந்தா கூட, நம்முடைய மன்னிக்க கூடிய குணத்தை சிதைக்கக்கூடிய, நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடியவர்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கிறாங்க. நம்மளே மன்னிக்கணும்னு முடிவெடுத்தா கூட, நம்மளை மன்னிக்க கூடியவர்களாக இல்லாமல் ஆக்கக்கூடிய, பொறுமையாக இருக்கணும்னு முடிவெடுத்தா கூட நம்முடைய பொறுமையை சோதிக்க கூடியவர்களாக நம்மை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அவர்களினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்குன்னு சொல்லி ஒரு மார்க்க அறிஞர்கள் கொண்ட ஒரு டீமை வச்சுக்குவாங்க. ஒரு பெரிய டீம் இருக்கு அவங்களுக்கு. ஏதாவது ஒரு சிக்கலான விஷயம், முக்கியமான நேரம் அப்படின்னா அவர்களை எல்லாம் வரவழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க. நம்ம என்ன செய்யலாம், இது விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசிப்பதற்கென்று ஒரு டீமை, அறிஞர்கள் கொண்ட ஒரு டீமை வச்சிருந்தாங்க. அந்த குழுவுல, அந்த ஜமாத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க. ஹுர்ர் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க சின்ன வயசு தான், ஆனாலும் நல்ல குர்ஆனுடைய ஞானம் உடையவர்கள். அதனால அவங்க அந்த டீம்ல வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ஹுர்ர் இப்னு கைஸ் என்பவரினுடைய தகப்பனார் கூட பிறந்த சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை, சரியான குறிப்பு இல்ல, தகப்பனார் கூட பிறந்த ஒருத்தர் ஒயைனா, அவருடைய பேர் ஒயைனா. அவர் வர்றாரு. அவர் ஒரு சஹாபி தான், ஒரு முஸ்லிம் தான். அவர் வர்றாங்க. வந்து தன்னுடைய சகோதரரின் மகனாக இருக்கக்கூடிய ஹுர்ர் இப்னு கைஸ் என்பவரை பார்த்து அவங்க ஒரு கேள்வி, ஒரு விஷயத்தை, ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, இப்னு அகி ஹல்லக வஜ்ஹுன் இந்த ஹாதல் அமீரி, என்னுடைய சகோதரரின் மகனே ஹுர்ரே, உனக்கு வந்து உமர் ரலியல்லாஹு கூட ரொம்ப நெருக்கம் இருக்குதுப்பா, ரொம்ப நெருக்கமா இருக்கிற. அவங்க ஆலோசிக்க கூடிய அந்த சபையை கூட்டும் பொழுது நானும் அதுல கலந்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை அதுல கலந்துக்கிடணும்னு சொல்லி. அதனால ஃபஸ்தஅதில்லி அலைஹி, எனக்காக கொஞ்சம் பர்மிஷன் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நானும் அந்த ஜமாத்துல ஒருக்க வர்றேன்னு, அங்க என்ன நடக்குது நானும் ஒருக்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உமர் ரலியல்லாஹு எனக்காக வேண்டி கொஞ்சம் பர்மிஷன் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஹுர்ர் இப்னு கைஸ் தன்னுடைய சாச்சாவை பார்த்து கேட்கிறாங்க, சிறிய தந்தையை பார்த்து கேட்கிறாங்க, இன்னி அகாஃபு அன்த தகல்லம பி கலாமின் லா யம்பகி. உமர் ரலியல்லாஹு கேட்டுட்டு அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு உங்களை கூட்டு போறது பெரிய பிரச்சனை இல்லை, கேட்டா சரின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அங்க வந்து ஏதாவது யாருக்கு மாறா பேசிடுவீங்களோ, ஏதாவது உளறிடுவீங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்வதற்கு காரணம் இல்லாம இல்லை. ஏன்னா அந்த ஒயைனா இருக்கிறாங்களே, அவர்களினுடைய ஹிஸ்டரி அப்படிப்பட்டதுதான். கடந்த கால வரலாறு அப்படித்தான் இருக்குது. அவங்களுக்கு நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்கிறாங்க அவங்க. இந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலத்துல
அவங்க சஹாபியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பிறகு தாயிஃப்ல ஒருத்தன் நான் தான் நபி, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். தாயிஃப்ல ஒருத்தன். சில பேர் அவனுக்கு பின்னால போனாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேறி ரசூலுல்லாஹ் வஃபாத்திற்கு பிறகு யாரோ ஒருத்தனை நபின்னு ஏத்துக்கிட்டு ஒரு குரூப் போச்சு. அதுல இந்த உயைனா என்பவரும் அதுல ஒரு அடக்கம். அவன் பின்னால போய் கொஞ்ச நாள் கூட்டம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அவனுடைய கதை முடிஞ்சதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த ஒருத்தவங்க. அந்த மாதிரியான சில ஹிஸ்டரி எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. அந்த ஒயைனா என்பவரினுடைய தகப்பனார், அவருடைய பேரு ஹிசுன். அவருக்கு 10 பிள்ளைகள், 10 ஆம்பளை பிள்ளைகள். அவருக்கு முடியாம இருக்குது, கொஞ்சம் படுக்கையில இருக்கிறாரு, சக்கராத்துடைய நேரம் அந்த மாதிரி இருக்குது. அப்ப அந்த நேரத்துல அந்த ஹிசுன் அப்படிங்கிறவர் தன்னுடைய 10 ஆம்பளை ஆண் மக்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன, எப்பா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த உயிரும் போக மாட்டேங்குது, வேதனை எனக்கு தாங்க முடியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய வாளை காமிச்சு சொன்னாரு, இந்த வாளை யாராவது ஒருத்தர் வந்து எடுங்கப்பா, எடுத்து என்னுடைய நெஞ்சில குத்துங்க, நீங்க குத்தக்கூடிய வாள் முதுகுக்கு வந்துடணும், அப்படியாவது என் உயிர் சீக்கிரமா போட்டும், என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய 10 ஆண் மக்களையும் பார்த்து சொல்றாரு. ஒருத்தரா வர்றாங்க, வந்து தகப்பனாரை பார்த்து சொல்றாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தகப்பனார கொலை செய்வது அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. ஒரு புள்ள தகப்பனார் எப்படி கொலை செய்ய முடியும், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி 9 பேர் இடத்த காலி பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ஒயைனான்கிறவர் இருக்கிறார, அவர் மட்டும் நேர வந்தாரு, கையில வாளை எடுத்தாரு. அப்பா நீங்க சொல்றதை நான் கேட்பது எனக்கு கடமை, எங்க குத்தணும்னு சொல்லுங்க, நான் குத்திடுறேன் அப்படின்னு சொல்லி வாழை கையில எடுத்து குத்துவதற்கு தயாரானார். இப்ப தகப்பனார் சொல்றாரு, ஹிசுன் சொன்னாராம் பிள்ளைய பார்த்து, எப்ப அந்த வாழை கீழே போடு, என் சொல்ல யாரு தட்டாம கேட்கிறீன்னு செக் பண்ணுவதற்கு தான் நான் கேட்டேன், ஆனா நீ ரொம்ப கல்லஞ்சக்காரனா இருக்கிறப்பா, ரொம்ப நெஞ்செழுத்தக்காரனா இருக்கிற, அதனால இந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு நீ தான் சரியான ஆளு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்து பத்துக்கள் குடும்பத்தவர்கள் எல்லோருக்கும் நீ தான் தலைவரா இருந்து வழி நடத்தணும், உன்னை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெஞ்செழுத்தமான ஒரு ஒரு மனுஷன் அவங்க. இப்ப அவங்க கேட்கிறாங்க, தன்னுடைய சகோதரரின் மகனை பார்த்து கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவனுடைய அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு, மந்திரி சபை கூட்டத்துக்கு நானும் வரணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் கேளப்பா. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் கேட்பது சரி, உமர் ரலியல்லாஹு அனுமதி கொடுத்துருவாங்க, அங்க வந்து தெக்க வடக்க எதையும் உளறிக்கிட்டு இருக்க கூடாது, உங்களுடைய கடந்த காலம் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியா சொல்றாங்க. இப்ப ஒயேனா சொல்றாரு, லாஃபல், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்பா, அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேர உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அனுமதி கொடுத்துடுறாங்க. இப்ப அந்த ஆலோசனை கூட்டம், அந்த ஜமாஅத்து நடக்குது, எல்லோரும் இருக்கிறாங்க, முக்கியமான ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த நேரத்துல அந்த ஜமாத்துல அனுமதி கேட்டு வந்த இந்த ஒயைனா இருக்கிறாங்களே, தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. டக்குன்னு எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, இப்னுல் கத்தாப், கத்தாபின் மகனே, மா துஅதீனா அல் ஜஸல வலா தஹ்குமு பைனனா பில் அத்ல், என்ன நீங்க ஆட்சி பண்றீங்க, எங்க இல்லாம இருந்து நிறைய பொருட்கள் அரசாங்கத்தினுடைய கருவூலத்திற்கு கஜானாவுக்கு வருது, அதை நீங்க என்ன மாதிரி ஆட்களுக்கு பங்கு வச்சு சரியாக தரமாட்டேங்கிறியா, நீதமாக பங்கு வச்சு தரமாட்டேங்கிறிய, நீதம் இல்ல உங்கள்கிட்ட. அதே மாதிரி ஏதாவது ஒரு கேஸ், ஒரு வழக்கு வந்தா கூட அதுலயும் நீங்க ஆள் பார்த்து தான் தீர்ப்பு சொல்றீங்க, நீதமாக தீர்ப்பு சொல்வது கிடையாது, நீங்க சரியாக ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு
யார பார்த்து சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு உமர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குன்னு கோபப்படக்கூடியவங்க, ரொம்ப வீரமானவங்க. இன்னொன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நீதத்திற்கு பேர் போனவங்க. அவ்வளோ நீதமாக நேர்மையாக ஆட்சி நடத்தக்கூடியவங்க. அவங்கள பார்த்து நீங்க நீதமாக இல்ல, நீதமாக நடந்துக்கிடுங்க, நீதத்தை பேணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டக்குனு கோவம் வந்துருச்சு. அது ஒரு ஜமாத்துல ஒரு பெரிய சபையில வச்சு சொல்லும் போது கோவம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குனு வாளை கையில எடுத்தாங்க. யார பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வேகமாக அவரை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகக்கூடிய நேரத்துல அவங்கள கூட்டு வந்தது யாரு? ஹுர்ர் இப்னு கைஸ் தான் கூட்டு வந்தாங்க, பர்மிஷன் கேட்டு. இப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்ட உடனே கோபப்பட்டு போகக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அந்த ஹுர்ர் இப்னு கைஸ் சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன், மூமின்களினுடைய தலைவரே, இன்னல்லாஹ தஆலா கால லிநபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருநபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன்ல சூரா அல் அராஃபினுடைய 199வது வசனத்துல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றான். அத நான் உங்களை பார்த்து சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சூரா அல் அராஃபினுடைய 199வது வசனத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? ஹுதில் அஃப்வ, நபியே நாயகமே, மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உருஃபி, நல்ல விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு ஏவுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், வஅரிது அனில் ஜாஹிலீன். என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அறிவிலிகளை, புத்தி இல்லாதவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படி யாராவது புத்தி இல்லாதவர்கள், முட்டாள்கள் உங்களை குறுக்கீடு செய்தால், உங்களுக்கு எதிரில் வந்தா அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். முட்டாள்களோடு, புத்தி இல்லாதவங்களோடு மல்லு கட்டி நிக்காதீங்க, அவங்கள புறக்கணிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனத்தை ஜனாதிபதி அவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், வ இன்னஹாதா மினல் ஜாஹிலீன். இந்த உயைனா இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றார் அப்படின்னா அவர் புத்தி இல்லாதவர். அவர்கிட்ட போய் நீங்க ஏன் மல்லுக்கு நிக்க போறீங்க? பேசாம புறந்தள்ளிருங்க, இக்னோர் பண்ணிருங்க, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஹுர்ர் இப்னு கைஸ் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க. இந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, சரியாத்தான்பா சொல்றேன், உண்மைதான். வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்ளணும், நல்ல விஷயங்களை ஏவணும். யாராவது புத்தி இல்லாதவங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். சரியான ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினப்பா, அல்லாஹ்வினுடைய வசனத்தை அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல தன்னுடைய பணியை தொடர்ந்ததாக புகாரினுடைய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையில மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கையிலையும் அன்றாடம் நம்ம பல ஒயைனாக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி ஒயைனான்கிற ஒருத்தரை சந்திச்சு அவருடைய பிரச்சனை எதிர்கொண்டாங்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல ஒயைனாக்கள் குறுக்கிடுவார்கள். பல ஒயைனாக்கள் நம்முடைய பொறுமையை சோதிப்பார்கள். பல ஒயைனாக்கள் நம்மை கோபப்படுத்துவார்கள். மல்லுக்கு நிக்கிறதை விடவும் ஒதுங்கி போய்விடுவது, புறக்கணித்து விட்டு செல்வது, அவாய்ட் பண்றதுதான் அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழி. ரசூலுல்லாஹ் கோபப்படுத்திருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் கோபப்படுத்திருக்கிறாங்களே,
ஹஜ்ரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மார்க்க உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சலூனி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தினுடைய சந்தேகங்கள் அதை பத்தி கேட்கறது தானே அதுக்கு அர்த்தம். சபையில சஹாபாக்களினுடைய ஜமாத்துல இருந்த ஒரு சஹாபி, அவங்க பேரு அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா. அப்துல்லா பின் ஹுதாஃபானா என்ன அர்த்தம்? ஹுதாஃபாவினுடைய மகன் அப்துல்லான்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். இது நமக்கே தெரிஞ்ச விஷயம். ஹுதாஃபாவின் மகன் அப்துல்லா, அப்படித்தான் அவங்கள கூப்பிடும் போதே கூப்பிடுவாங்க. அப்துல்லா பின் ஹுதாஃபான் தான் கூப்பிடுவாங்க. அவங்களும் ஒரு சஹாபி. அந்த சஹாபி எந்திரிச்சு ரசூலுல்லாவை பார்த்து கேட்கறாங்க, என்னன்னாலும் கேள்வி கேளுங்கப்பான்னு ரசூலுல்லா சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாட்ட கேட்கறாங்க, மன் அபி யா ரசூலுல்லா, யார ரசூலுல்லா எங்க வாப்ப யார் அப்படின்னு கேட்கிறான். இதுல ஏதாவது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குதா? எங்க வாப்ப யாரு சொல்லுங்க பாப்பா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லா, உங்க வாப்ப ஹுதாஃபா அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு சஹாபி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ரசூலுல்லாட்ட கேட்கறாங்க, கைஃப தசூமு, நான் நோன்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. நோன்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு கூட அழகா நோன்பு வைக்குங்க. ரசூலுல்லாட்ட கேட்கறாங்க பாருங்க, நான் எப்படி நோன்பு வைக்கிறது அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்க. இப்ப ரசூலுல்லா, என்னப்பா அல்லாஹு தஆலா சொன்னபடி இந்த மாதிரி நோன்பு வை அப்படிங்கிறார். இன்னொருத்தர் எந்திரிக்கிறாரு, ரசூலுல்லாட்ட கேட்கிறாரு, யா ரசூலல்லா, ஐன மதுஹலி, நான் மரணத்திற்கு பிறகு, இறந்து போனதுக்கு பிறகு எங்க போவேன்? சொர்க்கத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனாங்கிறத தெளிவா சொல்லாம ரசூலுல்லாட்ட கேட்கிறாரு, நான் மௌத்தானதுக்கு பிறகு எங்க போவேன்? ரசூலுல்லா இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்த உடனே ரசூலுல்லா டக்குனு கோவப்படுறாங்க பாருங்க. கோவப்பட்டு சொல்றாங்க, மௌத்தானதுக்கு பிறகு எங்க போவன்னு கேட்டவரை பார்த்து ரசூலுல்லா சொன்னாங்க, அன்னார், நரகத்துக்கு தான் போவா அப்படின்ட்டா. தேவையா இது? ரசூலுல்லாவினுடைய அந்த பரக்கத்தான வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை அவர் வாங்கணுமா? போய் நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு துவா செய்யுங்கன்னு சொன்னா கூட நல்ல ஒரு வார்த்தை அது. நான் எங்க போவேன் சொல்லுங்க பாப்போம். சொர்க்கத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா? நீ நரகத்துக்கு தான் போவ, உட்கார அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹினுடைய முகம் அப்படி கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. அதாவது பாருங்க, ரசூலுல்லாவே ட்ரிகர் பண்ணிருக்கிறாங்க. பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவை பார்த்து சொல்றாங்க, ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யம் வ ரசூலா. இதுக்கு என்ன அர்த்தம்? அழகான அர்த்தம். ரதீனா பில்லாஹி ரப்பா, அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன் என்று நாங்கள் திருப்தி கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம் என்று நாங்கள் திருப்தி அடைந்தோம். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யம் வ ரசூலா, நபிய்யம் வ ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், அல்லாஹ்வினுடைய நபி, அல்லாஹ்வினுடைய ரசூல் என்று நாங்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் திருப்தி அடைகிறோம். நீங்க தான் அல்லாஹ்வினுடைய ரசூல், நீங்க தான் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், நீங்க தான் எங்களுடைய தலைவர், வழிகாட்டி. எவ்வளவு அர்த்தம் அதுல பொதிஞ்சிருக்கு. இந்த கலிமாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப திரும்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றாங்க. எதுக்காக வேண்டி அப்படின்னா, ரசூலுல்லாஹினுடைய கோபத்தை கொஞ்சம் தணிப்பதற்காக. இதை திரும்ப திரும்ப சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகம் இயல்பு நிலைக்கு வந்துருச்சு, சாந்தமான நிலைக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னதை நிப்பாட்டினாங்க. ரசூலுல்லாவே அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சொல்ல வேண்டியதே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஒயினாக்களை நம்முடைய வாழ்க்கையில அன்றாட சந்திக்க வேண்டியிருக்கும். பொறுமையை சோதிக்கக்கூடியவர்களை கடந்து சென்றடும். அதைத்தான் அல்லாஹு தாலாவும் அவனுடைய திருத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களும் நமக்கு கற்றுத்தர்றாங்க. மன்னிக்க கூடியவர்களாக நம்ம ஆயிரும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? பிறருக்கு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப ஈஸியானது. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மறப்போம் மன்னிப்போம்ங்கிற அந்த விஷயத்த வாழ்க்கையில செயல்படுத்துறது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு தடவை அப்படித்தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அதை பேசுவதற்கு ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். ஊர்ல வச்சு போயிருந்தோம். அதை பத்தி கொஞ்சம் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட வந்த ஒரு சகோதரர் அங்க 2 பேருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் எடுத்து சொல்றாரு. பொறுமையா இருக்கணும், வாழ்க்கைலாம் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம், விட்டு கொடுத்து போகணும், கோவப்படக்கூடாது, மன்னிக்க கூடியவர்களா இருக்கணும், மன்னிச்சுக்கிட்டுங்க, பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த போனை எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. அந்த பக்கம் பேசினவர் இவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல. இவர் கோவப்பட ஆரம்பிச்சுட்டாரு. நீ என்ன பார்த்தா உனக்கு என்னன்னு தெரியுது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுதா? மரியாதையா இருந்துக்க, போன கிழவை அப்படின்னு சொல்லி இவர் கோவப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் மெதுவா அவரை தட்டி, அப்பா இப்பதான் நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பொறுமையா இருங்கன்னு. என்ன செய்ய, நம்மளையும் இப்படி கோவப்படுத்திடுறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வாழ்க்கையில மறப்போம் மன்னிப்போம் சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வாழ்க்கையில செயல்படுத்துவது, பிராக்டிஸ் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எப்படி பிராக்டிஸ் கொண்டு வருவது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள். ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாரு. என்ன கேள்வினா, ரொம்ப நம்ம இந்த காலத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 2-3 கேள்வி கேட்டுக்கிறாரு. ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்ன கேள்வின்னா, அதை அப்படி படிக்கிற, மார்க்கம் அனுமதித்த தூரத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது வீட்டிலிருந்தே தொழுகையை சுருக்கி தொழுவது, சேர்த்து தொழுவது என்ற சலுகையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கேஎல்க்கு பயணம் போறாருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுல இருந்து கேஎல்க்கு ஒரு பயணம் மேற்கொள்றாரு. அது லொஹர் நேரம். லோகர் நேரத்துல பிரயாணம் மேற்கொள்றாரு. இப்ப பிரயாணம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. லொஹர் இப்ப தொழுதுட்டு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாம் பயணத்துக்கு தயாராயிட்டாரு. வீட்டுல இருக்கிறாரு. ஆனா அவருடைய சொந்த வீட்டுல இருக்கிறாரு. இப்ப இந்த நேரத்துல லொஹர் தொழுகைய அசர் தொழுகைய சேர்த்து தொழுவது, அதே மாதிரி லொஹர் தொழுகைய அசர் தொழுகைய 2 ரக்காத்துக்களாக சுருக்கி தொழுவது என்ற சலுகையை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். வீட்டுலதான் இருக்கிறாரு, கிளம்ப போறாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம தான் பயணத்துக்கு தயாராயிட்டோமே, எல்லாம் பெட்டியை கட்டியாச்சு, தொழுதுட்டு போக வேண்டியது தானே. இப்ப நம்ம பிரயாணி ஆயிட்டோம், அதனால வீட்டுல நம்ம லொஹர் தொழுகைய 2 ரக்காத்தா சுருக்கி அசர் தொழுகைய லொஹரோடி சேர்த்து தொழுதுட்டு கிளம்பிடலாமா, அந்த சலுகையை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணிகளுக்கு, பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழுகையின் விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் 2 சலுகைகள் கொடுக்குது. பிரயாணிகளுக்கு தொழுகையின் விஷயத்துல 2 சலுகைகள் கொடுக்குது. முதலாவது சலுகை என்ன அப்படின்னா, 4 ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகைய 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவது, ஷார்ட் பண்ணி தொழுவது. இது முதலாவது சலுகை. இரண்டாவது சலுகை என்ன அப்படின்னா, லொஹரு அசரு மக்ரிப் இஷா இந்த தொழுகைகளை சேர்த்து தொழுவது, ஜம்முன்னு சொல்லுவாங்க, சேர்த்து தொழுவது. இந்த 2 சலுகைகளை பிரயாணிகளுக்கு தொழுகையின் விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்குது. இந்த 2 சலுகைகளை நம்ம 2ஆ பிரிச்சு பார்க்கணும். முதலாவது சலுகை என்ன அப்படின்னா, பிரயாணத்துல தொழுகைய 4 ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகைய 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவது. இந்த சலுகைய ஒருத்தர், ஒரு பிரயாணி பிரயாணத்துக்கு கிளம்பும் பொழுது வீட்டிலிருந்தே பயன்படுத்தலாமா அப்படின்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நிசாவினுடைய 101வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், வைதா லரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ள ஆரம்பித்தால், பயணத்தை நீங்கள் தொடங்கிவிட்டால், பயணத்துல இருக்கும் பொழுது 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையை 2 ரக்காத்தாக நீங்கள் சுருக்கி தொழலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? பிரயாணியாக மாறியதற்கு பிறகுதான் இந்த சலுகை அப்படிங்கிறான். பிரயாணியாக மாறியதற்கு பிறகுதான் இந்த சலுகைன்னு அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லைத்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-லுஹர பில் மதீனத்தி அர்பஅன் வ ஸல்லைத்து மஅஹு அல்-அஸ்ர பிதில் ஹுலைஃபா ரகாத்துன். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ் இருக்குதா இல்லையா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில கடைசியாக செஞ்ச ஹஜ், அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு ரசூலுல்லாஹ் மதீனாவில இருந்து மக்காவை நோக்கி கிளம்புறாங்க. மதீனாவில இருந்து மக்காவை நோக்கி கிளம்புறாங்க. வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பள்ளிக்கு வந்தாச்சு. சஹாபாக்களும் அவங்களுடைய பிரயாண ஜாமான்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு பள்ளிக்கு வந்துட்டாங்க. இப்ப மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. லொஹர் நேரம் வந்துருச்சு. லொஹர் தொழுதுட்டு கிளம்பணும். லொஹர் வக்தாயிருச்சு. இப்ப லொஹர் தொழுதுட்டு ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் நேரம் மக்காவுக்கு கிளம்ப வேண்டியதுதான் வேலை. இப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில லொஹர் தொழுதாங்க. எத்தனை ரக்காத் தொழுதாங்கன்னா 4 ரக்காத் தான் தொழுதாங்க. எத்தனை ரக்காத் தொழுதாங்க? 4 ரக்காத் தான் தொழுதாங்க. வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு, பள்ளி வரைக்கும் வந்தாச்சு, கிளம்ப வேண்டியதான் பாக்கி. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் அந்த 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழக்கூடிய வேலையை ரசூலுல்லாஹ் செய்யல. ஏன்னா அந்த பிரயாணம் கிளம்பல. ஆனா அதே நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில 4 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. லொஹர 4 ரக்காத்தை தொழுதாங்க. தொழுதுட்டு நாங்க எல்லாம் பிரயாணம் கிளம்பணும். மக்காவுக்கு போற வழியில ஜுல் ஹுலைஃபான்ங்கிற இடம் இருக்குதா இல்லையா, அதான் மீகாத், இஹ்ராம் அங்க இருந்தா போடுவாங்க. அந்த ஜுல் ஹுலைஃபான்ங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அசர் நேரம் ஆயிருச்சு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அசர் தொழுகை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதாங்க. ஏன்னா பிரயாணம் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறதுனால அங்க 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதாங்க. மதீனாவுல இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் லொஹர் தொழுகை 4 ரக்காத்தான் தொழுதாங்க, குறைக்கல. பிரயாணம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதாங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்து, இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ஏகோபித்த எல்லா மார்க்க அறிஞர்களும், ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பல் இமாம், எல்லா மார்க்க அறிஞர்களும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் அவருடைய ஊர் அல்லது அவருடைய ஏரியாவினுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகுதான், அவருடைய ஊர் அல்லது அவருடைய ஏரியா, அந்த ஏரியாவினுடைய ஊரினுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகுதான் அவர் 4 ரக்காத்து தொழுகைய 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியும். ஒருத்தர் பிரயாணத்திற்கு தயாராயிட்டார் அப்படின்னா, அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்லது அவருடைய ஊரில் இருக்கும் பொழுதோ அல்லது அவருடைய ஏரியாவுக்கு உள்ள இருக்கும் பொழுதோ 4 ரக்காத்து 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியாது அப்படிங்கிறத எல்லா அறிஞர்களும் யோகோபித்து சொல்றோம். திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஒருத்தர் தன்னுடைய பிரயாணத்திற்கு தயாராயிட்டாரு, ஆனவர் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்லது தன்னுடைய ஊரில் இருக்கும் பொழுதோ அல்லது தன்னுடைய ஏரியாவில் இருக்கும் பொழுதோ 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியாது. ஊரினுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகுதான், ஏரியாவினுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகுதான் அவர் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியும் என்பதை எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து சொல்றாங்க. இது தெளிவான விஷயம். அடுத்து இந்த கேள்வியினுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, பிரயாணத்துல தொழுகையின் விஷயத்துல ஒரு முஸ்லிம் இருக்கு, அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய 2வது சலுகை சேர்த்து தொழுவது. லொஹரை அசரை சேர்த்து தொழுவது, மக்ரிபை இஷாவை சேர்த்து தொழுவது, அது முற்படுத்திய பிற்படுத்திய சேர்த்து தொழுகிறது. இது 2வது சலுகை. இத ஒருத்தர் பிரயாணம் கிளம்பும் பொழுது தன்னுடைய வீட்டுல இருந்தே சேர்த்து தொழலாமா? இப்ப உதாரணத்திற்கு அதே ஒரு உதாரணம் தான். வீட்டுல இருந்து கிளம்புறாரு, லொஹருடைய நேரம், பிரயாணத்துக்கு எல்லாம் தயாராயிட்டாரு, கேஎலுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப லொஹர் இவர் தொழுதுட்டு கிளம்பணும். இப்ப இவர் யோசிக்கிறாரு, நம்ம போற இடத்துல டிராபிக் ஆயிடுச்சுன்னா
எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அசர் தொழுக டைம் முடியாம போயிருமா. மகரிப் இஷா பிரச்சனை இல்லை, போயினாலும் இஷாவோடு சேர்த்து மகரிப் இஷாவையும் தொழுதுக்கிடலாம். இப்ப லொஹர் இங்க தொழுதுருவோம், அடுத்த அசர் வருது, டிராபிக்ல ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம தான் இப்ப பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோமே, இப்ப நம்ம லொஹர் தொழுதுட்டு அசரையும் சேர்த்து தொழுதுக்கலாமா? சுருக்கி இல்ல, சுருக்கிதுங்கிற பேச்சு முடியாதுன்னு சொல்லிட்டோம். நார்மலாக 4 ரக்காத்தாக லொஹர் 4 ரக்காத்தாகவும் லொஹர் தொழுதுட்டு அசர் அதோடு சேர்த்து 4 ரக்காத்தாகவும் சேர்த்து தொழுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா? சுருக்கிங்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம், வாய்ப்பே கிடையாது. இப்ப சேர்த்து தொழுதுடலாமா? அவருடைய பயம் என்ன அப்படின்னா, டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம்னா அசர் கிடைக்காம போயிருமே. ஒரு கால் நம்ம போக பள்ளி ஏதாவது கிடைக்கும் போது மகரிப் நேரம் ஆயிடுச்சுன்னா அசர் கலாவாயிருமே அப்படிங்கிற பயம் இருக்கும்போது சேர்த்து தொழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இதற்கான பதில இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கிற அடிப்படையில் அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா